إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيا عباد الله فإني أوصيكم نفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم في جنات يتساءلون عن المجرمين ما سلككم في سقر قالوا لم نك من المصلين عن أنس بن مالك رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من صلى لله 40 يوما في جماعة يدرك تكبيرة الأولى كتبت له براءتان براءة من النار وبراءة من النفاق رواه الترمذي وصححه الشيخ الباني رحمهم الله تعالى أو كما قال صلى الله عليه وسلم. புகழ்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் இம்மண்ணின் மேல் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் சாந்தியோடும் சந்தோஷத்தோடும் சீரோடும் சிறப்போடும் வாழ்வதற்கு எந்த வழி அருள் நிறைந்ததாக இருந்ததோ அந்த வழிகளை எல்லாம் காட்டித்தர வந்த உத்தம தூதர் சர்தாரே து ஆலம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் கியாம நாள் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அருளும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் தஆலா எவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு சொல்லி இருக்கின்றானோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் எவைகள் இருந்து அந்த ரப்பு நம்மை தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு சொல்லி இருக்கின்றானோ அவைகள் இருந்து தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். பேரன்புமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் எமக்கு எத்தனையோ அருட்கொடைகளை நிஅமத்துக்களை அல்லாஹ் செய்திருக்கின்றான். நம்முடைய தலையில் இருந்து கால் வரைக்கும் பார்த்தோம் என்றால் அவனுடைய அருட்கொடைகளை சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் நமக்கு உபகாரம் புரிந்திருக்கின்றான். இந்த அத்துணை நிஅமத்துக்களிலும் அருட்கொடைகளிலும் மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு உயர்ந்த ஒரு நிஅமத்தான் இந்த ஈமானுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். கலிமாவுடைய பாக்கியம், இந்த தௌஹீதுடைய ஏகத்துவத்துடைய இந்த கலிமாவை மொழியக்கூடிய இந்த ஈமானுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, இந்த ஈமானுடைய பாக்கியத்தை தந்த அல்லாஹ் இந்த ஈமானுடைய கடமைக்கு பிறகு அல்லாஹ் 5 நேர தொழுகைகளை அல்லாஹ் நம் மீது கடமையாக ஆக்கியிருக்கின்றான். இந்த ஈமானை தந்த அல்லாஹ், இந்த தௌஹீதை தந்த அல்லாஹ் 5 நேர தொழுகையை முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் மீது அல்லாஹ் அதை கடமையாக ஆக்கியிருக்கின்றான். ஏனென்றால் இந்த தொழுகையை யார் விடுகின்றார்களோ அவர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது இந்த ஹதீஸை ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள்.
அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பைன الرجل وبين الشرك والكفر ترك الصلاة. بين الرجل وبين الشرك والكفر ترك الصلاة. தொழுகையை ஒரு மனிதன் விடுகின்றான். அந்த மனிதன் தொழுகையை விடுவதன் காரணமாக ஷிர்க்குக்கும் குஃபுருக்கும் போய் சேர்ந்து விடக்கூடிய சந்தர்ப்பம் அவனுக்கு ஏற்பட்டு விடுகிறது. அந்த அளவு ஈமானுக்கு அடுத்தபடியாக தொழுகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். பேரன்புமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தொழுகையுடைய இந்த 5 கால ஃபர்லான தொழுகை, சுபஹுடைய தொழுகை, லுஹருடைய, அஸர், மக்ரிப், இஷா, இந்த 5 நேர தொழுகையுடைய வெளிவு பெருமதி எம்முடைய உள்ளங்களில் வருவது கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. என் ஈமானுக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்களில் ஆக முக்கியமான அமல் தான் தொழுகை. இந்த தொழுகை ஒரு மனிதனுக்கு தப்புகிறதா, ஒரு தொழுகை அவனுக்கு விடுபடுகின்றதா, அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது சொன்னார்கள், மன் ஃபாதத்ஹு ஸலாத் ஃபகஅன்னமா உதிர அஹ்லுஹு வ மாலுஹு. ஸஹீஹான ஒரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு ஒரு நேர தொழுகை தப்பிவிடும் என்றால் அவன் சம்பாதித்த சொத்து செல்வங்கள், அவனுடைய மனைவி மக்கள், அவனுடைய குடும்பங்கள் எல்லாம் இழந்தால் இவனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு துன்பம், துயரம், கவலை, சஞ்சலம் வருமோ, அதே போன்றுதான் இவனுக்கு ஒரு நேர தொழுகை தப்பிவிடுவது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாருங்கள், ஒரு நேர தொழுகைக்கு இவ்வளவு பெரிய நஷ்டம் என்றால், சுபஹ் தொழாமல் தூங்குகின்றோம், பகல் நேரங்களில் லுஹரை விடுகின்றோம், மாலை நேரத்தில் அஸருடைய தொழுகையை உதாசீனம் செய்கின்றோம், அதன் பிறகு மக்ரிப் இஷாவுடைய தொழுகையை நிறைவேற்றாமல் அப்படியே விட்டுவிடுகின்றோம். கண்ணியமானவர்களே, ஒரு நேர தொழுகைக்கு இவ்வளவு பெரிய நஷ்டம் என்றால் 5 நேர தொழுகையையும் புறக்கணிக்கின்றான், உதாசீனம் செய்கின்றான். அந்த மனிதனுடைய நிலைமையை பற்றி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தொழுகை எவ்வளவு கண்குளிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த உம்மத்துடைய கடைசி மனிதர்கள் வரும் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை ஆர்வமூட்டியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? அல்லாஹு தஆலா நபிமார்களுடைய பட்டியலில் கடைசியாக அனுப்பிய சய்யிதுல் முர்சலீன், அனைத்து ரசூல்மார்களுக்கும் தலைவர், காதமுன் நபியீன், நபிமார்களில் கடைசியானவர்கள், சர்தாரே து ஆலம், இந்த உலகத்துக்கே அருட்கொடை, அகிலத்தாருக்கே அருளாக அனுப்பப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாஹ், ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாஹ், என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்கின்றது, என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, கவலைக்குரிய விடயம், கவலையான விடயம் என்னவென்றால், இன்று நம்முடைய கண் குளிர்ச்சி எதிலே இருக்கின்றது? ஜும்மாவுடைய நாளாகியும் அந்த நாளை நாம் அறிந்திருக்கின்றோம். அந்த ஜும்மாவுடைய தொழுகைக்காக வேண்டி கூட இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்னால் சமூகம் தரக்கூடியவர்கள் நம்மில் எத்தனை பேர்? ஆனால் வயதை பாருங்கள், 25 வயது, 28, 30, 35, இப்படி படிப்படியாக வயது ஏறிக்கொண்டே செல்கின்றது. ஆனால் அதனுடைய பெருமதியை, அதனுடைய வெளிவை விளங்காதவர்கள் நம்ம எத்தனை பேர் இருக்கிறார்கள்?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கண் குளிர்ச்சி எனக்கு தொழுகையில் இருக்கின்றது, இன்பம் எனக்கு தொழுகையில் இருக்கின்றது. ஆனால் முஸ்லிம்களாகிய எமக்கு இன்று நம்முடைய கண் குளிர்ச்சி நமக்கு எதில் இன்பம் இருக்கின்றது? பேஸ்புக்கை திறப்பதில் இன்பம் இருக்கின்றது, யூடியூபை ஒன் பண்ணுவதில் நமக்கு இன்பம் இருக்கின்றது, வாட்ஸ்அப் வைபரை யூஸ் பண்ணுவதில் நமக்கு இன்பம் இருக்கின்றது. எந்த அளவுக்கு என்றால், மஸ்ஜிதுக்கு வருகின்றோம், தொழுகைக்காக வேண்டி வருகின்றோம், பள்ளிக்குள்ளால் இருந்து கொண்டு எத்தனை பேர் மொபைலை யூஸ் பண்ணி, சில பேர் கேம்ஸ் விளையாடுகிறார்கள், சில பேர் என்ன செய்கிறார்கள், தேவையில்லாத விடயங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மஸ்ஜிதுக்குள்ளால் இருக்கின்றோம். எதுக்கு வந்திருக்கின்றோம்? தொழுகைக்கு வருகின்றோம். ஒரு நேர தொழுகை எடுத்து பார்த்தால் கூடினால் 5 அல்லது 10 நிமிடங்களுக்குள்ளால் தான் இந்த தொழுகையில் நிறைவேற்றப்படுகிறது. அந்த தொழுகைக்கு வந்தாலும் நம்முடைய மொபைல் போன் எம்மை விடுவதில்லை. அது நமக்கு தொந்தரவு கொடுத்துக் கொண்டே இருக்கின்றது. நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் அதன் பக்கம் திருப்பிக் கொண்டே இருக்கின்றது. காரணம் ஏன்? நமக்கு தொழுகையில் இன்பம் இல்லாமல் போய்விட்டது. ஒரு தொழுகையில் இன்பம் உள்ளவர், கண் குளிர்ச்சி உள்ளவர், நான் மஸ்ஜிதுக்கு செல்கின்றேன், என்னுடைய மொபைல் போனால் இன்னொருவருக்கு இடைஞ்சல் வரக்கூடாது, அங்கு குர்ஆன் ஓதுவார்கள், zikr செய்வார்கள், சுன்னத்தான நபிலான தொழுகைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள், என்னுடைய மொபைலால் அடுத்தவருக்கு இடையூறு வரக்கூடாது என்பதாக ஒரு முஸ்லிம் நினைப்பார். கண்ணியமானவர்களே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இந்த தொழுகையை உதாசீனம் செய்யக்கூடிய, இந்த தொழுகையை புறக்கணிக்கக்கூடியவர்களுடைய நிலைமையை இன்றைய குத்பாவில் பார்ப்போம். அல்லாஹு தஆலா சூரா முத்தஸ்ஸிரில் குறிப்பிடும் பொழுது சொல்லுகின்றான், في جنات يتساءلون عن المجرمين. சுவர்க்கவாதிகள் நரகவாதிகளிடம் கேட்பார்கள், மா சலககும் ஃபீ ஸகர், இந்த ஸகர் என்று சொல்லக்கூடிய நரகத்தில் உங்களை கொண்டு சேர்த்ததற்கு காரணம் என்ன? என்ன பாவம் செய்தீர்கள்? என்ன தவறுகள் செய்தீர்கள்? நீங்கள் எதன் காரணமாக இதனுள் நுழைந்தீர்கள் என்பதாக பாவிகளிடம் சொர்க்கவாதிகள் கேட்பார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், 4 விடயங்களின் காரணமாக இந்த நரகத்துக்கு வருவதற்கு காரணமாக அமைந்தது. அதில் 3ஐ குறிப்பிடுகின்றேன். அதில் முதலாவது, அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கூறுவார்கள், قالوا لم نكن من المصلين ولم نكن نطعم المسكين وكنا نخوض مع الخائضين. முதலாவது, நாங்கள் அனைவரும் இந்த ஸகர் என்ற நரகத்துக்கு வருவதற்கு காரணம் தொழுகையை புறக்கணித்தோம், தொழுகையை உரிய நேரத்தில் நாம் நிறைவேற்றவில்லை, தொழுகையுடைய கடமைகளை உதாசீனம் செய்தோம், மிஸ்கீன்களுக்கு, தேவையுடையவர்களுக்கு அவர்களுக்கு நாம் உபகாரம் செய்யவில்லை, அது மாத்திரமல்ல, வீணானவர்கள் வீணான காரியங்களில் ஈடுபடுகிறார்களே அவர்களுடன் சேர்ந்து எங்களுடைய லைஃபை கழித்துக் கொண்டிருந்தோம், வாழ்க்கையை. இன்று பார்க்கின்றோம், நேரம் பொன்னானது, பெருமதியானது, அந்த நேரத்தை சரியாக கழிப்பவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? கண்ணியமானவர்களே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த 3 காரியங்களுக்காக வேண்டி ஸகர் என்ற நரகத்தில் மனிதன் நுழைவான். அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்முடைய குடும்பங்களையும் அல்லாஹ் இவ்வாறான சோதனைகளின் வேதனைகளின் படுவதிலிருந்து, நோவினைகள் வருவதிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. கண்ணியமானவர்களே, இன்னும் சிலர் இருக்கின்றார்கள், தொழுகிறார்கள், ஆனால் அந்த தொழுகையை இமாம் ஜமாஅத்துடன் அதனுடைய பெருமதியை வெளிவை விளங்கி தொழுகிறார்கள் இல்லை. ஏனோ தானோ தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கின்றது,
அந்த தொழுகையை நான் உரிய நேரத்தில் தொழணும் என்பதாக விழுந்து எழும்பி தான் தொழுதல் சரி என்று நினைத்து விட்டு செல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினான இந்த தௌஹீதை, இந்த கலிமாவை ஏற்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய உள்ளத்தில் வரணும் இதனுடைய பெருமதி. இன்று நாம் வியாபாரிகளாக இருக்கின்றோம். ஒவ்வொரு வாகனத்தினுடைய பெருமதியும், ஒவ்வொரு சர்டிபிகேட்டுடைய பெருமதியும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, வாகனத்துடைய பெயரை சொன்னால் அதனுடைய பெருமதி நமக்கு தெரியும். ஆனால் லுஹருடைய, அஸருடைய, மகரிபுடைய, இஷாவுடைய, ஃபஜ்ருடைய, இமாம் ஜமாஅத்துடைய இந்த பெருமதி எனக்கும் உங்களுக்கும் இன்னும் வரவில்லை, விளங்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், ஸலாத்துல் ஜமாஅத்தி அஃலலு மின் ஸலாத்தில் ஃபர்தி பி 27 தரஜா. இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், ஒரு மனிதன் தனியாக தொழுவதை விட இமாம் ஜமாஅத்துடன் சேர்ந்து தொழுவது 27 மடங்கு, இன்னும் ஒரு ஹதீஸில் 25 மடங்கு நன்மை அவருக்கு கிடைக்கின்றது. ஒரு தாளை விட 27 தாள் ஒருவருக்கு கிடைக்கின்றது என்றால் எதை எடுப்பார்? எதை எடுப்பார்? ஒரு வீடு கிடைக்கின்றது, அந்த வீட்டை காட்டியும் 27 அல்லது 25 பங்களா, வதிவிடம் கிடைக்கின்றதா? எதுக்கு அவர் முயற்சி செய்வார்? இது உலக அற்பம், சொற்பம். இதை விளங்கி இன்று செயல்படுகின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தனியே தொழுவதை விட இமாம் ஜமாஅத்துக்கு சமூகம் கொடுங்கள், 27 மடங்கு நன்மை உங்களுக்கு கிடைக்கின்றது. பல ஹதீஸுகளில் அதனுடைய தர்ஜாக்கள், அந்தஸ்துகள் சொல்லப்படுகின்றது. வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் எப்படி நன்மை கிடைக்கும், ஒவ்வொரு சுஜூதுக்கும் எப்படி நன்மை கிடைக்கும், இமாமுடைய ஆமீனுக்கு பின்னால் உங்களுடைய ஆமீன் சேரும் பொழுது என்ன அந்தஸ்து கிடைக்கும், இப்படி எல்லாம் பல ஹதீஸுகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை விட இன்னொரு படித்தரம் உயர்த்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸல்லா லில்லாஹி 40 யௌமன் ஃபீ ஜமாஅத்தின் யுத்ரிகு தக்பீரத்தல் ஊலா குதிபத் லஹு பராஅத்தானி பராஅத்தும் மினன் நார் பராஅத்தும் மினன் நிஃபாஸ். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் 40 நாளைக்கு அவ்வல் தக்பீருடன் இமாம் ஜமாஅத்துடன் சேர்ந்து யார் தொழுகின்றார்களோ அவருக்கு அல்லாஹ் தஆலா 2 விடுதலை பத்திரம் கொடுக்கின்றான், 2 சர்டிபிகேட் அல்லாஹ் கொடுக்கின்றான். ஒன்று, உலகத்தில் வாழ்ந்தால் அவரை முனாஃபிக் அற்றவராக, நிஃபாக் தனம் இல்லாதவராக அல்லாஹ் வாழ வைப்பான். நாளை மறுமையில் அவரை அல்லாஹ் சொர்க்கத்துக்குரிய மனிதராக ஆக்குவான், நரகத்தை அல்லாஹ் இவருக்கு ஹராமாக ஆக்குவான். கண்ணியமானவர்களே, இந்த 2 சர்டிபிகேட்டும் எவ்வளவு பொறுமதியானது. உலகத்தில் வாழ்ந்தால் நிஃபாக் இல்லாமல் வாழ்வார், நயவஞ்சக தன்மை இருக்காதவரிடம். யாருக்கு 40 நாள் இமாம் ஜமாஅத்துடன் அவ்வல் தக்பீருடன் தொழுகையை நிறைவேற்றுகிறார். 4 பேர் பிரயாணம் செய்கின்றோம், 3 பேர் மமூமாக, ஒரு இமாமாக நின்று தொழுகின்றோம். இமாம் ஜமாஅத்துடைய நன்மை கிடைக்கின்றது. 10 பேர் பிரயாணத்தில் இருக்கின்றோம், ஒரு ட்ரிப் போகின்றோம், அங்கு ஒருவரை இமாமாக நீங்கள் 9 பேர் மமூமாக நின்று தொழுகை நிறைவேற்றுங்கள். கண்ணியமானவர்களே, இன்று இமாமத் செய்வதற்கு, அதான் சொல்வதற்கு வெட்கப்படுகின்றோம். 4 பேர் இருந்தால் ஒருவர் இமாமாக ஆக்கி அடுத்தவர் மமூமாக நிற்பதற்கு நமக்கு நடுக்கம் ஏற்படுகிறது. ஏன்? தொழுகையுடைய இமாம் ஜமாஅத்துடைய பெருமதி நமக்கு விளங்குவதில்லை. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவை, ஹதீஸை, குர்ஆனை, அல்லாஹ்வுடைய கலாமை நானும் நீங்கள் விரும்புகின்றோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது என்ன சொன்னார்கள்? ஒரு நீண்ட ஹதீஸில் வருகின்றது, பெண்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீடுகளில் தொழும்படி கட்டளையிட்டிருக்கிறார்கள்.
ஆனால் ஆண்கள் மஸ்ஜிதுக்கு வந்து இமாம் ஜமாத்களில் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் வீடுகளில் தொழுகையை நிறைவேற்றினால், பர்லான தொழுகை, சுன்னத்தான தொழுகை அல்ல, நீங்கள் உங்களுடைய மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிகப்பெரிய சுன்னாவை நீங்கள் இழந்து விட்டீர்கள். உங்களில் யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவை விட்டும் புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் வழிகேட்டில் போய்விடுவார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். கண்ணியமானவர்களே, கடைசியா ஒரு ஹதீஸை சொல்லி முடிக்கின்றேன். கண் தெரியாத சஹாபிக்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டினார்கள், மஸ்ஜிதுக்கு வாருங்கள், தொழுகையை நிறைவேற்றுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் கால் ஊனம் உள்ளவர்கள், கால் ஏலாத நொண்டிகள் கூட 2 மனிதருடைய உதவியுடன் மஸ்ஜிதுக்கு கொண்டு வரப்பட்டு சப்புகளில் நிறுத்தாக்கப்படுவார். இன்றே மாஷா அல்லாஹ் அழகான காலை அல்லாஹ் தந்திருக்கின்றான், காலால் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, வருகின்றோமா? பாருங்கள், ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இவருடைய சம்பவம் பிரபல்யமானது, பிரபல்யமான சம்பவம். 6 தங்கடங்களை நபி அவர்களிடம் கொண்டு வருகின்றார். 6 தங்கடம். யா ரசூலல்லாஹ், எனக்கு 6 தங்கடம், 6 உதிர்கள் இருக்கின்றது, என்னுடைய வீட்டில் நான் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும், அனுமதி தாருங்கள். வருகிறார்கள். عن أم مكتوم رضي الله تعالى عنه أنه سأل النبي صلى الله عليه وسلم قال يا رسول الله يا رسول الله إني رجل ضرير البصر إني رجل ضرير البصر شاتع الدار وليس لي قائد يلائمني فهل لي رخصة أن أصلي في بيتي. முதல் ஹதீஸில் 3 விடயம் குறிப்பிடப்படுகிறது. சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய பார்வை இல்லாமல் போய்விட்டது, நான் பிறவி குருடாக இருக்கின்றேன், என்னுடைய கண் தெரிவதில்லை யா ரசூலல்லாஹ். அது மாத்திரமல்ல, என்னுடைய வீடோ பள்ளியில் இருந்து தூரமாக இருக்கிறது, மஸ்ஜிதுக்கு என்னை கூட்டி வருவதற்கு யாருமே இல்லை. வலைசலி காயிதுன் யுலாஇமுனி, மஸ்ஜிதுக்கு என்னை கூட்டி வருவதற்கு யாருமே இல்லை யா ரசூலல்லாஹ். என்னுடைய வீட்டில் தொழுகையை, ஃபர்லான தொழுகையை நிறைவேற்ற எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கேட்டிருப்பார்கள்? கேட்டார்கள், ஹல் தஸ்மஉன் நிதா, அஸானுடைய சத்தம் உங்களுடைய காதுகளுக்கு கேட்கின்றதா? ஃபகால நஅம், சொன்னார், யா ரசூலல்லாஹ், கேட்கின்றது. ஃபஇதன், அப்படி என்றால் மஸ்ஜிதுக்கு வந்து தொழுகையை நிறைவேற்றும், மஸ்ஜிதுக்கு வந்து தொழுகையை நிறைவேற்றும். பிறகு 3 காரணங்களை கொண்டு வருகின்றார். சொன்னார், யா ரசூலல்லாஹ், இன்ன பைத்தி வ பைனல் மஸ்ஜிதி ஷஜரன் வ நக்லன். யா ரசூலல்லாஹ், என்னுடைய வீட்டுக்கும் மஸ்ஜிதுக்கும் மத்தியில் வரும் பொழுதும் போகும் பொழுதும் இடையில் ஈச்ச மரங்களும் வேற மரங்களும் இருக்கின்றது, இதனால் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுவிடும் யா ரசூலல்லாஹ், எனக்கு வீட்டில் தொழுவதற்கு அனுமதி தாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஹல் தஸ்மஉன் நிதா, உங்களுக்கு அஸானுடைய சத்தம் கேட்கின்றதா? இதன் பள்ளிக்கு வந்து தொழுங்கள். பிறகு 5வது உதுரை, தங்கடத்தை கொண்டு வருகிறார். யா ரசூலல்லாஹ், இன்னல் மதீனத கதீரத்துல் ஹவாமி வஸ்ஸிபா. யா ரசூலல்லாஹ், மதீனாவில் அதிகமான இரவு நேரங்களில் பாம்புகளும் தேள்களும் பாதை ஓரங்களாக சுற்றித் திரியும் யா ரசூலல்லாஹ்.
எனக்கு வருவது சங்கடமாக இருக்கிறது, மஸ்ஜிதுக்கு வராமல் வீட்டில் தொழுகையை நிறைவேற்றவா என்று கேட்ட நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஹல் தஸ்மஉன் நிதா, அஸானுடைய சத்தம் கேட்கின்றதா? இதன் அப்படி என்றால் தொழுகைக்கு வாரும், மஸ்ஜிதிற்கு வந்து மஸ்ஜிதில் நடக்கக்கூடிய இமாம் ஜமாஅத்துடன் சேர்ந்து கொள்ளுங்கள். கடைசியாக 6வது உதுரை சொன்னார், யா ரசூலல்லாஹ் அன கமா தரானி قد ذهب بصري ودبرت سني أي كبرت سني ورق علمي. يا رسول الله, நான் வயதாகி விட்டேன், என்னுடைய பார்வை இல்லாமலாகி ரொம்ப நாள், என்னுடைய புருவமும் தொங்கிக் கொண்டிருக்கிறது. யா ரசூலல்லாஹ், என்னுடைய எலும்புகள் எல்லாம் அப்படியே தளர்ந்து விட்டது. فهل لي رخصة أن أصلي في بيتي؟ فقال هل تسمع النداء؟ يا رسول الله, வீட்டில் தொழுறதுக்கு அனுமதி தாருங்கள். கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸானுடைய சத்தம் கேட்கின்றதா? மஸ்ஜிதுக்கு வந்து தொழுகையை இமாம் ஜமாஅத்துடன் சேர்ந்து தொழுங்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் ஜமாஅத்துடன் சேர்ந்து தொழுவதை இந்த சஹாபிக்கு கண் தெரியாத, வயது முதிர்ந்த, ஊனமுள்ள இந்த சஹாபிக்கு எவ்வளவு ஆர்வம் ஊட்டியிருக்கிறார்கள் என்றால், அழகான பார்வையை அல்லாஹ் தந்திருக்கின்றான், அழகான செவிப்புலனை அல்லாஹ் தந்திருக்கின்றான், அழகான உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கின்றான், வாகன வசதிகளையும் தந்திருக்கின்றான். நாளை மறுமையில் உம்மி மக்தூமை அல்லாஹ் கூப்பிட்டு என்னையும் உங்களையும் அதற்கு முன்னால் நிறுத்தாட்டி, இமாம் ஜமாத்தை விட்டு உங்களை தடுத்தது எது, இவரை தடுக்காமல் மஸ்ஜிதுக்கு கொண்டு வந்தது எது என்றால் நானும் நீங்களும் என்ன பதில் சொல்ல போகின்றோம்? அல்லாஹ் இப்படிப்பட்ட சோதனையில் அல்லாஹ் எம்மை பாதுகாத்தருள்வானாக. இமாம் ஜமாத்துக்கு சமூகம் அளிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக.